பிறந்த நாளாம். பெரியாருக்கு பிறந்த நாளாம். பெரியாருக்கு பிறந்த நாளாம். வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா. வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா. வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா. வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா. தலைமையில் தலைமையில் கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். பெரியாரை கொண்டாடுவோம். பெரியாரை கொண்டாடுவோம். பெரியாரை கொண்டாடுவோம். பெரியாரை கொண்டாடுவோம். வகுப்பு உரிமை கொள்கைக்காக. வகுப்பு உரிமை கொள்கைக்காக. ஆனால் எல்லாம் போராடிய தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவருடைய கனவை நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாங்கள் நினைவாக்குவோம் என்று உறுதியும் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். அவர் பெயரை பயன்படுத்தி இன்று சமூக அநீதிகளை தொடர்ந்து ஆளும் கட்சி செய்து வருகிறது. சமூக நீதிக்கு ஒரு அடித்தளம் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூட முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லை, அக்கறை கிடையாது. இது ஒரு அடிப்படை தேவை. தமிழ்நாட்டில் காலங்காலமாக சமுதாயத்தை வைத்து ஜாதியை வைத்துதான் அடக்குமுறைகள் நடைபெற்றனர். அப்படி இன்றைய சூழலில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்தெந்த ஜாதி எந்த நிலையில் இருக்கிறது, இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒரு சில சமுதாயங்கள் முன்னேறி இருக்கிறதா இல்ல இன்னும் மோசமாக இருக்கிறதா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள கூட ஆசை கிடையாது முதலமைச்சர் அவர்களுக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய வன்னிய சங்கம் அந்த மாநாட்டிலே 3வது தீர்மானம் அது. 45 ஆண்டு காலம் போராடி வந்தும் இன்னும் அந்த சூழல் தமிழ்நாட்டில் வரவில்லை. முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தொடர்ந்து பொய் சொல்லி வருகிறார்கள். அதுதான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும். பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு பீகார் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. கர்நாடகாவில் நடத்தி முடித்து விட்டார்கள். ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த சட்டத்தின்படி எந்த மாநிலம் எடுக்கலாம். ஏன் பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நம் முதலமைச்சர் தொடர்ந்து பொய் சொல்லி எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மோடி அவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன காரணம் என்று அவர்தான் சொல்ல வேண்டும்.